அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பச்சரிசியை வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் தாங்க எனக்கு செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 3/4 கப் அரிசி எடுத்து நான் பச்சரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி மாவு பச்சரிசியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் நான் கரெக்டாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை எடுத்து என்ன செய்ய போகிறேன், ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட குறைன்னு இல்லாத நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாவை. பாருங்கள், அதே மாதிரி ஒரு 1/2 கப்பு தண்ணி அதில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக நீங்கள் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு பவுலில் எடுத்து நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் குறைன்னு இருக்காதுங்க. பாருங்கள், நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்படியே இருக்கட்டும். இது அதுக்குள்ளே நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, 1 கப்பு நான் துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பால் எல்லாமே கரெக்டாக நான் மெஷர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்கேங்க. அதுக்கு ஒரு 2 ஏலக்காய் அதோடையே சேர்த்துறேன். அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நான் இதையும் நல்லா பால் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதையும் நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பால் புழிஞ்சிடலாங்க நம்ம. இது கரெக்டாக எனக்கு 1 கப் அளவுக்கு அதே மாதிரி வந்துச்சு பால். நீங்கள் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாது, நல்லா திக்காக இந்த பாலை எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக 1 கப்பு வந்திருக்கு. நான் அந்த அரிசி மாவோடு நான் இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துற போகிறேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னா, கரெக்டாக ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கேன், பிடிச்ச வெல்லம். இந்த வெல்லத்தை நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அதிகம் ஊற்றிடாதீங்க, 1/4 கப் போல். நம்ம வெல்லம் கரைஞ்சா போதும், நமக்கு பார்க்கும்போதெல்லாம் எதுவுமே வர தேவையில்லை. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி அதே மெஷர்மெண்ட் கப்பால் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேனுங்க. எனக்கு கரெக்டாக இதுவும் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு வந்துச்சு. அவ்வளோதாங்க. இதையும் எடுத்து நான் அந்த அரிசி மாவோடு சேர்த்துற போகிறேங்க. இப்போ கரெக்டாக எல்லாமே அரிசி எடுத்த அளவில் நான் மெஷர்மெண்ட் கரெக்டாக எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணுங்க. தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நான் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே நீங்கள் எந்த ஒரு அடிகனமான பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெல்லிசான பாத்திரமாக நீங்கள் எடுத்துடாதீங்க. பாருங்கள், நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவு பேட்டர் எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை எடுத்து ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதாங்க. இது எப்படியும் ஒரு வேகிறதுக்கு நமக்கு ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 25 நிமிஷம் ஆகும். ஃப்ளேமை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. நான் ஒரு தோசைக்கல்லை போட்டு அப்படியே வச்சுருக்கேங்க. எடுத்து மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரம் இருந்தால் நீங்கள் போட்டு மூடிடலாம். நான் கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் கழித்து தான் பார்த்தேங்க. எனக்கு சரியான முறையில் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சிங்க. நான் ஹை ஃப்ளேம்லேயே பார்க்காமையே வச்சுட்டேன் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டதுனால எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்த மாதிரி இல்லாட்டி லேயராக உங்களுக்கு நல்லா வருங்க. நல்லா வர மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் கரெக்டாக நான் உங்களுக்கு போடுறேன். இதுவே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு டேஸ்ட் நான் சாப்பிடும்போது. ஃப்ளேமை நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான அரிசி மாவு வச்சு ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.